இன்றைக்கி இந்த சம் சால்வ் பண்ணுவோமா? சிம்பிளிஃபை -2 பவர் -3 இன்ட்டு -2 பவர் -2. ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் எடுத்து எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பேஸ், இதோட அடிமானம் வந்து சேமாக இருக்குது. -2 -2ன்னு இருக்கா? இந்த மாதிரி பேஸ் சேமாக இருந்து சிம்பிள் வந்து இன்ட்டுன்னு இருந்துச்சுன்னா நமக்கு எல்லோரும் ஒரு ஃபார்முலா தெரியும். a பவர் m இன்ட்டு a பவர் nன்னா a பவர் m + n அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். a இருக்கிற இடத்துல -2 இருக்குது. m + n வந்து -3 + -2. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணால் நமக்கு -2 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -5 கிடைக்கும். சிம்பிள் மட்டும் அப்படியே இருக்கும். இப்போ இந்த -5 வந்து சைன் சேஞ்ச் ஆகுமான்னு பார்த்தா சேஞ்ச் ஆகாது. ஏன்னா அது வந்து ஆட் நம்பர். இப்போ ஈவன் நம்பர்னால நம்ம வந்து சைன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெசிப்ரோக்கல் லா, தலைகீழ் விதி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். a பவர் -m இஸ் ஈக்குவல் டு 1/a பவர் m. நம்ம அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் 1/-2 பவர் 5 கிடைக்கும். 2 பவர் 5 நமக்கு தெரியும் 32. அப்போ ஆன்சர் வந்து -1/32 வரும். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர்.